ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி நீட் எக்ஸாம் கிராஷ் கோர்ஸில் யூனிட் 13 அமீன்ஸ். ஸோ அமீன்ஸ் லெசனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி படித்த லெசன் தான். ஸோ அதை தான் நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ஒழுங்காக ரிவைஸ் பண்ணல அப்படின்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அமீன் லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த லெசன்லேயே கொடுத்துட்டாங்க. என்னது மெயினாக அமீன்ஸோட காம்பவுண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அமீன்ங்கிறது எதோட டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அமோனியாவில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணி அல்கைல் ஆர் அரைல் குரூப் வர்றதை வச்சு நம்ம வர்றது தான் என்னது அமீன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நேச்சுரலி அக்கரிங் அமாங் புரோட்டீன், விட்டமின், ஆல்கலாய்ட்ஸ், அடுத்து ஹார்மோன்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது அமீன்ஸோட டைப்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ரியாக்டிவிட்டி இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதோட யூசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் நம்ம படிப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டையசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டையசோனியம் சால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டையசோ அப்படின்னா 2 நைட்ரஜன். ஸோ அது வர்ற மாதிரி சால்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அரின் டையசோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா அரின்ங்கிறது ஏஆர்னு போட்டிருக்காங்க, ஆர்கான்னு நினச்சிடாங்க. அதுக்கடுத்து N2, எக்ஸுங்கிறது ஹேலஜன். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸாக வர்றதுனால இது வந்து சால்ட் ஃபார்ம்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நார்மலாக அரைல் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா C6H5 வர்றத. ஸோ அப்போ பென்சீன் ரிங் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ பென்சீன் ரிங் வந்துச்சுன்னா அது வந்து என்னது அரைல் குரூப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஸோ அது வந்து என்னது ஹேலஜன்ஸ் கூட வருது. அடுத்து இந்த மாதிரியும் நமக்கு என்ன பண்ணலாம், டையசோனியம் சால்ட் ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரியும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் மட்டும் நமக்கு வரணும். ஸோ அதுக்கடுத்து ஸ்டெபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரைமரி அலிஃபாட்டிக் அமீன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா டையசோனியம் சால்ட்டாக இருக்குச்சுல. ஓகேவா? ஸோ இப்போ டையசோனியம் சால்ட்டாக இருக்குச்சுல பிரைமரியாக இருக்கிறது ஹைலி அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இப்போ மோர் ஸ்டேபிள் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா அரின் டையசோனியம் சால்ட். ஸோ அப்போ அல்கைல் வந்து அன்ஸ்டேபிள், அரின் வந்து ஸ்டேபிள். ஏன் அரின் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ரெசனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாசிபிள். ஸோ இப்போ ரெசனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன். ஸோ அப்போ நம்ம படிக்கிறது என்னது அப்படின்னா அமீன்ங்கிறது தான் படிக்க போகிறோம். நைட்ரஜன் ஆர்பிட்டால் இன் அமீன். ஸோ அப்போ நைட்ரஜனில் தான் என்னது பண்ண போகுது அப்படின்னா வேற காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம அமீன்னு சொல்கிறோம். அதான் நைட்ரஜன் ஆர்பிட்டால் இன் அமீன் ஆர் sp3 ஹைபிரிடைசேஷன். அப்போ sp3 ஹைபிரைட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே சிங்கிள் பாண்டில் இருக்கும். நைட்ரஜன் மொத்தம் எத்தனை பாண்டு? 3 பாண்டு. ஸோ 3 பாண்டு இங்கே கொடுத்துருக்காங்களா, 3 CH3. அப்புறம் ஷேப் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பிரமிடல். மேலே ஒரு இது போட்டிருப்பாங்க, அது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அன்சேர்டு எலக்ட்ரான் பேர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லோன் பேர்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஷேப்பில் எடுக்க மாட்டோம், அதனால கீழே உள்ளது 3 மட்டும் தான். ஸோ அது வந்து என்னது பிரமிடல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்சேர்டு எலக்ட்ரானும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கார்பன், நைட்ரஜன், அதுக்கப்புறம் எலக்ட்ரானுக்கு உள்ள பாண்டு தான் இங்கே வந்து என்ன ஆங்கிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் 109.5 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்ஸ்டடாக என்ன பண்ணிக்கலாம், 108 டிகிரி அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து கிளாசிஃபிகேஷன் பார்த்தோன்னா அமீன்ஸ்லேயே நமக்கு நார்மலாக என்னது பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி அப்படின்னு சொல்லிட்டு அமீன்ஸ் வந்து இருக்குது. 0 டிகிரி அமீனும் ப்ரெசன்ட் தான். ஓகே, அப்போ பிரைமரி, செகண்டரி, டெரிஷரின்னு எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணுறோன்னா நைட்ரஜன் பக்கத்தில் 2 ஹைட்ரஜன் இருந்தால் பிரைமரி அமீன், 1 ஹைட்ரஜன் இருந்தால் செகண்டரி, 3 ஹைட்ரஜன் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது என்னது டெரிஷரி அமீன். ஓகேவா? ஸோ இப்போ பிரைமரி அமீன் வச்சு அமீன் குரூப்பை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக மீத்தேன் அமீன், அப்புறம் பென்சீன் அமீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செகண்டரி அமீன் வரச்சில நமக்கு மெத்தில் மீத்தேன் அமீன். இது வந்து காமன் நேமில் கொடுத்துருக்காங்க, ஐயூபாக் நேம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா அது வந்து நாமன்கிளேச்சரில் படிப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து டெரிஷரி அமீனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம பார்த்தோம்னா லிங்கேஜஸை நைட்ரஜனில் லிங்கேஜ் ஆனது தான் நம்ம நைட்ரஜன் சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் இதில் நம்ம புதுசாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அந்த பொசிஷனை நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா பொசிஷன் நம்ம எதுக்கு கொடுப்போம், கார்பன் செயினுக்கு கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து என்னது நைட்ரஜனில் தான் மித்த எல்லாமே அட்டாச் ஆகிருக்குங்கிறதுனால நைட்ரஜனில் ஒரு இதை நம்ம மெயின் பேரண்ட் செயினாக எடுத்துட்டு இன்னொன்றுலாம் அந்த பிரான்ச்சாக எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து நாமன்கிளேச்சர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா
அலிஃபாட்டிக் அமீன் இஸ் நேம்டு ப்ரிஃபிக்ஸ் அல்கைல் குரூப் டு அமீன். ஸோ அப்போ அல்கைல் அமீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நேம் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீத்தேன் அப்படின்னா மீத்தேன் அமீன் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுக்க வேண்டியதான். ஐயூபாக் சிஸ்டம்ல அதுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் மீத்தேன் அமீன் சொன்னேன்னா, ஸோ இப்போ மெத்தில் குரூப் வந்ததுனால மீத்தேன் அமீன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன்ல ஒரு இதை பேரண்ட் செயின் எடுத்துக்கணும், மித்த 2 பிரான்ச் எடுத்தோம்னா என் டைமெத்தில் மீத்தேன் அமீன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமீன். அப்போ அமீன்ஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரம் நைட்ரோ காம்பவுண்ட். அப்போ நைட்ரோ காம்பவுண்டை ரிடக்ஷன் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிருது, அமீன்கிறது கிடைச்சிருது. ஸோ அதுக்கடுத்து திரும்பி நைட்ரோ காம்பவுண்டை ரிடக்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து அரீன்ல வர்ற மாதிரி நைட்ரோ காம்பவுண்டை ரிடக்ஷன் பண்ணோம்னா அமீன் வந்து அரீன் காம்பவுண்டில் ஃபார்ம் ஆன மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரம் அல்கைல் ஹேலைட். ஸோ அப்போ அல்கைல் ஹேலைடில் நமக்கு ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஹாஃப்மேன் அமோனியா லைசிஸ் மெத்தட். இந்த அமோனியா லைசிஸ்ன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹேலோ அரீன் கூட அமோனியாவை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஆட் பண்ண பிரைமரி செகண்டரியாகவும், செகண்டரி டெரிசரியாகவும், டெரிசரி குவார்டினரியாக மாறும். ஸோ இது என்னது அமோனியா லைசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஃப்ரம் நைட்ரைல். நைட்ரைல் அப்படிங்கிறது சைனைடு. அப்போ சைனைட் குரூப்பை ரிடக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமீன்கிறது கிடைக்கும். அப்போ சைனைடில் வந்து 2 கார்பனுக்கு மொத்தம் 4 பாண்டு. ஸோ அதில் நைட்ரஜன் கூட 3 பாண்டில் இருக்குமா. ஸோ அதில் உள்ள 2 பாண்டு ஹைட்ரஜனாகவும் 1 பாண்டு நைட்ரஜனுக்கும், நைட்ரஜனுக்கு 3 பாண்டில் 1 பாண்டு கார்பனுக்கும் மித்த 2 ஹைட்ரஜனுக்கும் வந்துச்சுன்னா அது என்னது, அதாவது சேச்சுரேட்டடாக மாற்றுறது. ஓகேவா. அன்சேச்சுரேட்டட் ட்ரிபிள் பாண்டாக இருந்தது சேச்சுரேட்டட் சிங்கிள் பாண்டாக மாறிடும். ஸோ அதுக்கடுத்து குளோரின் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப சயனைடு போட்டு சைனைடு வர வச்சிடலாம். ஸோ இப்போ சைனைடு வச்சு ரிடக்ஷன் பண்ணோம்னா திரும்ப நமக்கு அமீன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ எந்த ஒரு காம்பவுண்டாக இருந்தாலும் அது சைனைட் ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப நம்ம ரிடக்ஷன் பண்ணாலே அமீன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கடுத்து ஃப்ரம் அமைடு. அப்போ CONH2. CO பாண்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக ஹைட்ரஜன், அதாவது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லி நம்ம சொல்லலாம் ரிடக்ஷனை. ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி அமைடுக்கு வேற ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரையில் வச்சு கொடுத்துருக்காங்க, இவங்க அல்கையில் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஹாஃப்மேன் புரோமைட் டீக்ரேடேஷன். அப்போ ஹாஃப்மேன் புரோமைட் டீக்ரேடேஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா Br2KOH ஒரு பேஸ் கூட புரோமின் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அல்கைல் அமீன் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் 2 இதுலையும் கொடுத்துருக்காங்க. அல்கைலுக்கும் கொடுத்துருக்காங்க, அரைலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து தான் நமக்கு பேஸ் பே ரியாக்ட் ஆகி நமக்கு அல்கைல் அமீன் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ் அப்படின்னா தாலிமைடு எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேஸ் கூட போடுவோம். ஸோ அந்த பேஸ்ல இருந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகி ஃபைனலாக என்னது இந்த மாதிரி பிரைமரி அமீன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து தாலிமைடில் தான் நடக்கும். ஆனால் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸில் நம்மளால எதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா அரைல் அமீனை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பிரைமரி அமீன் அதை மாதிரி தான் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட்டு லோவர் அலிஃபாட்டிக் அமீன்ஸ் ஆர் கேஸஸ் வித் அமோனியாக்கள் ஸ்மெல். ஸோ அமோனியாக்கள் ஸ்மெல்னால் நமக்கு தெரியும் அப்படி தானே. அடுத்து பிரைமரி அமீன்ஸ் வித் 3 ஆர் மோர் கார்பன் ஆட்டம். ஸோ 3யோட அதிகமாக இருந்தது அப்படின்னா லிக்யூடாக இருக்கும், ஃபிஸி ஓடும். ஸோ அதுவும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்து லோவர் அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆர் லிக்யூட். ஸோ அரோமேட்டிக் அமீன்ஸ்ல சொல்லச்சுல லோவர்லாம் லிக்யூடு கேரக்டரிஸ்டிக் அன்பிளசன்ட் ஓடர், அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது. அடுத்து பட் ஹையர் ஒன்ஸ் ஆர் சாலிட் விச் ஆர் ஓடர்லெஸ். ஸோ இப்போ சாலிடாக இருக்கிறது வந்து என்ன இருக்காது, நமக்கு ஸ்மெல்லே இருக்காது. அதுக்கடுத்து கலரு. பியூர் அமீன்ஸ் ஆர் கலர்லெஸ் பட் கெட் கலர் டியூ டு அட்மாஸ்பரிக் ஆக்சிடேஷன். அப்போ நார்மலாக இருக்கச்சுல கலரில் இருக்காது, ஏதாவது ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கலர்டாக இருக்கும். அடுத்து solubility. Amines are soluble in water. They can form hydrogen bond with water and solubility decreases as the size of alkyl group increases. So alkyl group increase ஆயிடுச்சு அப்படின்னா solubility decrease ஆகும். aromatic higher amines வந்து என்னது insoluble in water. ஸோ இப்போ லோவர் அமீன் வந்து சாலிபிள் ஆகும், ஹையர் அமீன் இன்சாலிபிள். ஸோ ஆர்கானிக் சால்வெண்ட்ல என்னது சாலிபிள். அடுத்து பாயிலிங் பாயிண்ட். அமீன்ஸ் பீயிங் போலாராக தான் இது பண்ணும். ஓகேவா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் வரும்.
from intermolecular hydrogen bond இருக்கிறதுனால and exists as a associated molecule, therefore showing higher boiling point. Their hydrocarbons of comparable molecular masses, boiling point of amines are lower than those of alcohol and carboxylic acid of the comparable molecular mass. So பாயிலிங் பாயிண்ட் வந்து போலாராக இருக்கிறதுனால ஹை பாயிலிங் பாயிண்ட் வந்து இதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் ஐசோமெரிக் அமீன்ஸ். ஸோ அப்போ பாயிலிங் பாயிண்டோட ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரைமரி தான் அதிகமாக இருக்கும், செகண்டரி கம்மியாக இருக்கும், டெரிஷரி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா பிரான்ச்சாக வர்றதுனால. அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்டிவிட்டியை தான் சொல்கிறோம். ஸோ அதுக்கு பேசிக் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏன்னா நைட்ரஜன் அமோனியாவுக்கு பேசிக் கேரக்டர் இருக்கிறதுனால அமீன்ஸ் ஆஃப் பேசிக் இன் நேச்சர் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் நைட்ரஜன் ஆட்டம். அப்போ நைட்ரஜன் ஆட்டம்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ லூயிஸ் பேஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நமக்கு மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா விச் கேன் டொனேட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ அப்போ அது என்ன பண்ணுது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால பேஸாக இருக்குது. அலிபாட்டிக் அமீன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் பேஸாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும். ப்ளஸ் ஐ எஃபெக்ட் அப்படின்னா என்ன இருக்கும், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பாக இருக்கும். பிசைட் இண்டக்டிவ் எஃபெக்ட், ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஸ்டெரிக் எஃபெக்ட்டும் இதில் ஒரு ரீசனாக இருக்கும். ஸ்டெரிக் எஃபெக்ட்னா என்னது, பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஹிண்ட்ரன்ஸ் வரும். அதுக்கடுத்து சால்வேஷன் எஃபெக்ட், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், ஸோ அதை வச்சு வர்றது ரெசனன்ஸ் எஃபெக்ட் விச் அஃபெக்ட் த பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அமீன். அடுத்து இன் கேசியஸ் ஃபேஸ். கேசியஸ் ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எது பெஸ்டிட்டி அதிகமாக இருக்கும், டெரிஷரி அமீனுக்கு, செகண்டரி பிரைமரி ஆசோசோல் இருக்குது. இதே இது அக்வஸ் ஸ்டேட்டில் பாக்ஸில் மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. செகண்டரி, டெரிஷரி, பிரைமரி, அதுக்கடுத்து 0 டிகிரி. ஸோ இதை மட்டும் நம்ம கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். அக்வஸ் ஃபேஸ் வேறு, கேசியஸ் ஃபேஸ் வேறு. ஏன் அப்படின்னா அக்வஸ் ஃபேஸில் நமக்கு வந்து என்ன பண்ணும், அயான்ஸாக இருக்கும். கேசியஸ் ஃபேஸில் அது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுனால நமக்கு ஆசோஷியல் தெரிஞ்சது. ஸோ இங்கே வேற மாதிரி இருக்கும். அடுத்து அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆர் வீக்கர் பேஸ் தென் அமோனியா. ஸோ அமோனியாவோட வீக்கர் பேஸாக இருக்கும். பிகாஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆன் நைட்ரஜன் ஆட்டம் டீலோகலைஸ் ஓவர் பென்சீன் ரிங் டியூ டு ரெசனன்ஸ் அண்ட் லெஸ் அவைலபிள் புரோட்டனேஷன். அப்போ புரோட்டனேஷன் நடக்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ புரோட்டனேஷனுக்கு வந்து கம்மியான பாசிபிலிட்டியை அரோமேட்டிக் அமீன்ஸ் கொடுக்கறதுனால இது வந்து என்னது வீக்கர் பேஸாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணச்சில். ஸோ அப்போ அதனால தான் அமோனியா வந்து என்னது 0 டிகிரி. ஸோ அது வந்து வீக்கர் பேஸ்ன்னு சொல்லி இங்கேயும் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் 5 ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். அப்போ ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து அதோட ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக ப்ரோட்டனேஷனுக்கு ஹெல்ப்பாக இருக்காது. ஸோ ப்ரோட்டனேஷன் வந்தால் தான் அங்கே என்னது பேஸ்னே நம்ம சொல்ல முடியும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரோட்டனேஷன் நடக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அரோமேட்டிக் அமீன் பேசிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம். அரோமேட்டிக் அமீன்ஸ்லேயே பேசிக் ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா டெரிஷரி, செகண்டரி, பிரைமரி தான். இப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் நம்ம மித்த பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி அல்கைல் கூட நம்ம கம்பேர் பண்ணச்சில அரோமேட்டிக் வந்து என்னது கம்மி தான். ஸோ அதுக்கு பிகே வேல்யூ கொடுத்துருக்காங்க. பிகே வேல்யூ அப்படிங்கிறது கேஏ வேல்யூ ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ சாரி பிகேபி, ஏன்னா பேஸுக்கு பார்க்கறதுனால கேபி. ஸோ அப்போ பிகேபி வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கு, இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பிகேபி வேல்யூ டிக்ரீஸ் ஆகுச்சுன்னா நமக்கு பேசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ பேசிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும், டெரிஷரிக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ஸ்டியூட்டட் அரோமேட்டிக் அமீன் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட்டட் அரோமேட்டிக் அமீனில் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், மெத்தில் குரூப் வரச்சில நமக்கு பெஸ்டிட்டி அதிகமாக இருக்கும். இதுக்கு பார்த்தோன்னா பிகேபி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பெஸ்டிட்டி கம்மியாயிரும். ஸோ அதுக்கு ரியாக்ஷன் அமீன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா HCl போட்டு இந்த மாதிரி பண்ணி சரி ஓகே அங்கே வந்து என்னது அரைல் குரூப்பே திரும்ப கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து டையசோனியம் சால்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கடுத்து குவாட்டர்னரி சால்ட்டு, அடுத்து பென்சோயிலேஷன் பண்ணலாம், அடுத்து அசைலேஷன் பண்ணலாம். ஸோ ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் அல்கிலேஷனுக்கும் நமக்கு பாசிபிள். அதுக்கடுத்து கார்பைலமின் ரியாக்ஷன். ஸோ அடுத்து ஹின்ஸ்பர்க் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம், ரியாக்ஷன்ஸ் பாசிபிள். அதுக்கடுத்து distinction between primary, secondary, tertiary amines.
ஸோ இப்போ இந்த 3 அமீன்ஸையும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சு தான். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஹின்ஸ்பர்க் டெஸ்ட். ஸோ ஹின்ஸ்பர்க் டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா HCl ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ HCl பிரைமரி அமீன்ஸ் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சால்யூபிள் இன் அல்கலி அப்படிங்கிற மாதிரி சால்ட் கிடைக்கும். அதை வந்து அல்கலியில் சால்யூபிள் ஆகலை அப்படின்னா அது வந்து செகண்டரி, ரியாக்ஷனே நடக்கலை அப்படின்னா அது வந்து டெரிஷரி. ஸோ அதுக்கடுத்து கார்பன் அமீன் டெஸ்ட் அப்படின்னா ஒன்லி அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமீன்ஸ் கிவன் இன் திஸ் டெஸ்ட். ஸோ வேறு எதுவுமே ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. அடுத்து அசோ டை டெஸ்ட் பிரைமரி அமீன்ஸ் மட்டும்தான் என்னது அப்படின்னா இதில் நடக்கும். அதுக்குன்னு நைட்ரஸ் ஆசிட் டெஸ்ட். நைட்ரஸ் ஆசிடை வச்சு என்ன பண்ணுறோம்? ஸோ அரோமேட்டிக் பிரைமரி அமீன்ஸை மட்டும் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அலிஃபேட்டிக் பிரைமரி அமீன் டெரிஷரி, அதுக்கப்புறம் அரோமேட்டிக் அமீன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அதோட கலர் சேஞ்சை பார்த்து நம்ம இது பிரைமரியாக செகண்டரியாக டெரிஷரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து அரைல் அமீன்ஸில் வந்து பாசிபிள். ஏன் அரைல் அமீன் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் தான் சப்ஸ்டியூட்டிங்க்கு நமக்கு பிளேஸ் கிடைக்கும். ஸோ ஆர்த்தோமெட்டா பேரா டைரக்டிங் குரூப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஆர்த்தோமெட்டா பேரா டைரக்டிங் குரூப்பில் சப்ஸ்டியூட் ஆகுறதுக்கு நம்ம சல்ஃபோனேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கடுத்து ப்ரோமின் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட்ரேஷன் பண்ணிக்கலாம். நைட்ரேஷனுக்கு அடுத்து திரும்பியும் ப்ரோமினேஷன், அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன், அதுக்கடுத்து டயசோசியேஷன். ஸோ இது எவ்வளோ சப்ஸ்டியூஷனுமே என்னது பாசிபிள். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டயசோனியம். ஸோ இப்போ டயசோனியம் சால்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா சோடியம் நைட்ரேட்டை நம்ம அரைல் அமீன் கூட சேர்த்து HCl போட்டோம்னா நமக்கு டயசோனியம் குளோரைடு வந்து கிடைக்கும். ஓகேவா? டயசோனியம் சால்ட்டு, பென்சீன் டயசோனியம் குளோரைடு நேமு, டயசோனியம் சால்ட். ஸோ இப்போ டயசோனியம் சால்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். அப்போ பென்சீன் டயசோனியம் குளோரைடு வந்து கலர்லெஸ் கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கும். சாலிபிள் இன் வாட்டரில் சாலிபிளாகவும், ஸ்டேபிள் இன் கோல்டு பட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் இன் வார்ம். ஸோ வார்மாக இருக்கிறதுல ரியாக்ட் ஆயிரும். டீகம்போஸ் ஈஸிலி இன் ட்ரை ஸ்டேட். ட்ரை ஸ்டேட்லேயே என்ன ஆயிரும்? டீகம்போஸ் ஆகி போகும். அதுக்கடுத்து பென்சீன் டயசோனியம் ஃப்ளூரைடு இஸ் வாட்டர் இன்சாலிபிள் அண்ட் ஸ்டேபிள் அட் ரூம் டெம்பரேச்சர். ஃப்ளூரோபோரைட் இருக்குல்ல, அது வந்து என்னது வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கும், ஆனால் ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னது பென்சீன் டயசோனியம் ஹேலைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ அது ஒவ்வொரு இது கூட ரியாக்ட் ஆகுச்சுல நமக்கு எந்த மாதிரி தான் ப்ராடக்டை கொடுக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரியாக்ஷன் இன்வால்விங் ரிலேஷன் ஆஃப் டயசோனியம் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கடுத்து இந்த குரூப் பார்த்துக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயசோனியம் சால்ட் இன் சிந்தசிஸ் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இப்போ இந்த டயசோனியம் சால்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நிறையா இதை யூஸ் பண்ணுறதுக்கு சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. வெரி குட் இன்டிமேட்டர் ஆஃப் த இன்ட்ரொடக்ஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிங்கு கூட சேர்க்கறதுக்கு நமக்கு டயசோனியம் சால்ட் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டயசோசியேஷன் பண்ணோன்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேறு சப்ஸ்டியூஷன் எதுனாலும் பண்ணி புது புது காம்பவுண்ட்ஸை நம்மளால் சிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அமீன்ஸ் அப்படிங்கிற லெசனோட மொத்த வீடியோ. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதுக்கு முந்தின லெசன் நான் அடுத்த லெசன்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.